அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ், இது வந்து இன்ட்ராடே அனலைஸ்ங்க. இது பொசிஷன் கிடையாது. இன்ட்ராடேங்கிறது 100% மேக்ஸ். இங்க வந்து எந்த ஒரு டாபிக் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு, பிரைஸ் ஆக்ஷனை பாரு, நியூஸு கேள்வி எதுவுமே கிடையாது. அன்றைய தினம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எங்கெங்க என்னென்ன ரூல் ப்ரைஸ் இருக்கோ கால்குலேஷன் வேல்யூன்னு நமக்கு முன்னாடி நாளே தெரியும். அந்த கால்குலேஷன்ல எங்க வந்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் எடுக்குன்றதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். சிந்திப்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ நோக்கம், மற்றபடி வேற ஒரு நோக்கம் கிடையாது. ஏன்னா நீங்க மேக்ஸ் சார்ந்து படித்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. என்ன மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம இவர் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழணும். அப்பதான் நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்து ஆப்ஷன் பையிங் போடுவீங்க. ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா மார்க்கெட்டுக்கு அது கிடையவே கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா க்ளோஸ் ஆகலாம். ஆனா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? அதனால மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆப்ஷன் பையர். சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். இன்னைக்கு 24,800 புட்டு, 24,800 புட்டு 102 rupees எபோவ் சஸ்டைன் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். 102 rupees பிலோ சஸ்டைன் மார்க்கெட் வில் கோ அப். மார்க்கெட் தான் ஏறுமா இறங்குமான்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்னுடைய டைரக்ஷன். அப்போ இங்க வரும்போது லைன் போடுறோம், இங்க வரும்போது உங்க முடிவு எடுத்துக்கோங்க. சரி, இங்க பிரைஸ் வரல சார் அப்படின்னா அதை என்னதர் வேற வேல்யூ எடுத்துட்டு போயிடும், நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அதே போல இங்க இருந்து வந்து மேலே ஏறினாலும் ஒரு வேலையில போயிட்டு எய்தர் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் போகலாம். அதே கீழே வந்தாலும் ஒரு டைரக்ஷன்ல இருந்து திரும்பலாம், ஆர் அதே டைரக்ஷன்லயே போகலாம். அப்ப நான் ஒரு டிசிஷனை மட்டும் இந்த இடத்துல எடுக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் டைரக்ஷன் வச்சு சொல்றேனே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வேணா படிச்சிருக்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் என்ன வேணா பாத்துக்கோங்க. அங்க நீங்க படிச்சது எது இங்க மேட்ச் ஆகுதோ அப்ப நீங்க பயன்படுத்திக்கோங்க. பப்ளிக் டொமைன்ல யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுல யார் எதை கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்ப கொடுக்கறதையும் தான் நம்பாதீங்க. உங்களுக்கு படித்து புரிதல் இருந்தா நம்பி ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.